ஆரம்பிக்கும்போது சிறப்பா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இந்த ரெண்டு டீமுமே இது வரைக்கும் ட்ரோஃபி வின் பண்ணதும் கிடையாது. ஃபைனல்ஸ் வருவாங்க, பிளே ஆஃப்ஸ் வருவாங்க, சில நேரத்தில் பிளே ஆஃப்ஸ் கூட வரமாட்டாங்க. ப்ரெஷர் இருக்குதுங்க. இப்போ ரிஷப் பண்ட் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஷிகர் தவான் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ இந்தியன் டீமில் கிடையாது. பட் ஆனால் போன வருஷம் ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு கேப்டன் ஆகும்பொழுது அவரோட கேப்டன்ஸில் இருக்கக்கூடிய எரர்களை அவரே ஒத்துக்கிட்டாரு. பட் இப்போ கேப்டன்ஸில் எந்தவித எரரும் பண்ணாமல் ஒரு சரியான பிளேயிங் லெவனை எடுத்து ஜெயிக்க ஆரம்பிப்பாரா? ரிஷப் பண்டோட ரிட்டர்ன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன், அதாவது த்ரூ அவுட்டாக இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃபேண்டசி 11 அதாவது ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்கும். ஒவ்வொரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு மேட்ச்னா அதுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் வரலாம். டபுள் ஹெட்டர்ஸ் இருக்குன்னா நைட்டு மேட்சோட ப்ரிவ்யூ அன்னைக்கு காலையில் வரும். 3:30 மணி மேட்சோட ப்ரிவ்யூ முந்தின நாள் நைட்டு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து இந்த ஃபேண்டசி 11 அதாவது ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனுக்கு ப்ரிவ்யூக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ், எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வருஷமும் வருது, இந்த வருஷமும் பாருங்க. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்துல முல்லன்பூர்ல நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2024 IPL ரெண்டாவது மேட்சோட டபுள் ஹெட்டர்ஸோட முதல் போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த மேட்ச்ல எவ்வளவு ஃபோக்கஸ் எல்லாருக்கும் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ, யார் அதிகமா எரர் பண்ணாம இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பெரிய ஒரு கேள்வியா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முல்லன்பூர் பார்த்தீங்க அப்படின்னா அது டெபியூ ஆகுது இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு, சாரி IPLக்கு டெபியூ ஆகுது. மொஹாலியில் பொறுத்த வரைக்கும் அதுதான் இது வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை அண்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் முல்லன்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் எனக்கு அத்துப்படி. ஏன்னா சண்டிகர், அமிர்தசரஸ், அதுக்கப்புறம் வந்து லூதியானா, மீரட் இதெல்லாம் அங்கே தான் இருக்குது, ஹிமாச்சல் பக்கத்துல எல்லாம் இருக்குங்கிறதுனால எல்லாம் வந்து டெஃபினட்டாக குளிர் தான், அங்கெல்லாம் குளிராக தான் இருக்கும். நைட்டு டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். நைட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். டியூ ஃபேக்டர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஸ்டின் தான். பட் டியூ ஃபேக்டர் இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட முடிந்தது ஒன்று. நைட்டு ஆனால் ஒரு மாதிரி 10 போகலாம், 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். அந்த ஜில்லுப்பில் எப்படி பிளேயர்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மேட்ச் இன்னைக்கு வந்து பகலில் தானே அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ டேல ஆட போகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த காற்று ஜில்லுன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரியான கிளைமேட் வந்து பவுலர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக கை கொடுக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் பொறுத்த வரைக்கும். ஆனால் வெயில் மதிய நேரத்தில் சுருன்னு அடிக்கும். பட் 3 மணிக்கு மேலேங்கிறதுனால எனக்கு அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒரு அம்பரல்லா இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது வெயில் அப்படிங்கிறது காரணமாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் முல்லன்பூரில் வந்து இது வரைக்கும் சேசிங் எடுக்காதீங்க, சேசிங் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சையது முஸ்தாக்கில் ட்ரோஃபியில் நடந்த 2 மேட்சோட ரிசல்ட்ஸ், அதாவது 2 சீரிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இது வரைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜம்மு காஷ்மீர் 238 அடிக்கிறாங்க, பெங்கால் 225 அடிக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு எகென்ஸ்டா. ஆனால் திரும்ப சேஸ் பண்ணும்பொழுது எந்த டீமாக இருந்தாலும் 50 ரன், 60 ரன், 130 ரன்ல சொல்லி சுருண்டு விழுறாங்க. அப்படிங்கிறதுனால சேசிங் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது. ஏன் சேசிங் எடுக்க வேணாம்? பிச் எப்படி இருக்கும்? முல்லன்பூர் பிச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளை வந்து இது போட சொல்லுது. 16 ஓவர் ஸ்பின்னர்ஸுகளையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் ஸ்பின்னர்ஸுகளையோ போட சொல்லுது. இம்பாக்ட் பிளேயராக ஒரு ஸ்பின்னரே கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுது. முல்லன்பூர் பொறுத்த வரைக்கும் அனதர் ஒரு டேர்னிங் ட்ராக், ஷார்ட் டேர்னிங் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஃப்ரெஷ் பிச்சு எப்பவுமே அந்த புது பிச்சை பற்றி நம்ம ஒன்று கேள்விப்போனோம், அது ஒன்று கொடுக்கும். பட் முல்லன்பூர் எப்படி கொடுக்க போகுதுன்னு தெரியல. கேள்விப்பட்ட டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேர்னிங் ட்ராக் வித் ஸ்மால் டைமென்ஷன் பிச் அப்படின்னா டிபிக்கல் இந்தியன் பிச் தானே. ஸோ பார்ப்போம். முல்லன்பூரை வரவேற்கின்றேன். முல்லன்பூரில் இவங்களுக்கான கிளாஷ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்படுதுங்கிறதுல சந்தேகமும் கிடையாது. 2 டீம்லேயும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்களும் இருக்காங்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ அடுத்தா பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் தவான், பிரபா சிம்ரன், ரைலி ரிசு, லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ரிஷி தவான், ராகுல் சஹர், அதுக்கு சாம் கரன், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ரீத் பரார், காகிஸ் வராபடா. இம்பாக்ட் பிளேயராக ஹர்ஷல் பட்டேல், தைடேவை கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். இது தவிர்த்துட்டு யாராவது ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி வீடியோக்கெல்லாம் வந்து டேவிட் வார்னர், ஷா, மார்ஷ் வந்துட்டாரு, ரிஷப் பண்ட், ஃப்ரேசர் மெக்கர், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், குமார் குஷகரா விக்கெட் கீப்பராக செயல்படுவாருங்கிற பட்சத்தில் அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அபிஷேக் புரேலும் போன வருஷம் பண்ணாரு. ஸோ குமார் குஷகரா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் மேனேஜ்மெண்ட் சைடில். அதுக்கப்புறம் கலீல் அகமது, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், நார்கியா இல்லை அப்படின்னா, ஜெய் ரிச்சர்ட்சன் இல்லை அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அவங்க வந்து
ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலரோடவே அவங்க அகைன் ஒரு இஷாந்த் சர்மா கூடவே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நார்க்கியா பொறுத்த வரைக்கும் இப்போ சரியான தகவல் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th மேலே லலித் யாதவ் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க, அப்படிதான் ஆடவும் வைப்பாங்க. இது வரைக்கும் அவங்களோட கலாச்சாரமும் அப்படிதான் ஆல்மோஸ்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் 2 டீமோட பிளேயிங் லெவனா நான் பார்க்குறேன். இப்போ பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டீம்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு 4 ஃபாரினர்ஸ். பேர்ஷோவை நீங்கள் எடுக்கலையா, பேர்ஷோவை எடுக்கிற அப்படின்னா நீங்கள் ரைலி ரிசுவை நீங்கள் வெளில வைக்கணும். பேர்ஷோ நீங்கள் 1 டவுன் ஆடுறாரு, அவர் ரெடி அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைலி ரிசு வெளியில் போவார். இல்லை பிரபாஸ் சிம்ரன் 1 டவுனில் ஆடுவார், பேர்ஷோ ஓப்பன் பண்ணுறாருன்னா ஓகே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீம் லிவிங்ஸ்டன்னா சிக்கந்தர் ரசா, முல்லன்பூர் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கை கொடுக்கும். சிக்கந்தர் ரசா வந்து அவரோட ஸ்பின்னை ஆடவே முடியலங்கிற மாதிரி இருக்கலாம். லீம் லிவிங்ஸ்டனா ஒரு ஹேண்டி ஒரு லெக் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர். அவர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய. ஸோ லீம் லிவிங்ஸ்டன் வரும்போது ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குங்கிறனால நான் வந்து லீம் லிவிங்ஸ்டன் அவங்க பிக் பண்ணுவாங்க. கீழே சாம் கரன் ககிசோ ரபடாவை தான் அவங்க பிக் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கு இங்கே ஒரு ஃபாஸ்ட் பாலர் போதும், கீழே அவர் ஹர்ஷ்தீப் எங்களுக்கு இருக்கிறாரு, ஸோ ரிஷி தவான் மேபி அவர் ஒரு 2-3 ஓவர் போடுவாருங்கிறதுனால ரபடா கூட வேணாம். போன வருஷம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரபடாவை பெஞ்ச் பண்ணிட்டு சிக்கந்தர் ரசாவும் பிக் பண்ணாங்க. பட் எப்படிப்பட்ட டாக்டிக்கலாக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் தவானோட கையில் தான் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஷிகர் தவான், பிரபாஸ் சிம்ரன், ஷிகர் தவான், பேர்ஷோ ஒரு பக்கம், தவான், வார்னர், ஷா. ஸோ ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் அண்ட் ஒரு பக்கம் சாதிக்குன்னு இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸுகளும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஷாவோ பிரபாஸ் சிம்ரனோ இந்த டாப் ஆர்டரில் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நான் ஒரு 118 டேஸ்லேருந்து நான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் ஷா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷா வந்து ஒரு கவுண்டிலாம் போயிட்டு டபுள் 100 எக்கச்சக்கமாக அடித்தார். பட் இங்கே என்ன பண்ண போறாரு, இந்த வருஷம் ஐபிஎல் என்ன பண்ண போறாரு, உன்முகச்சந்த் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 19லேருந்து வந்து இந்த ஐபிஎல் ஷைன் பண்ண முடியாமல் போயிட்டு இருந்தது. பட் ஷா அதை உடைப்பாரா, ஷா உடைச்சி ஒரு 50-50-50 கன்சிஸ்டண்டாக அடிப்பாரா, அடிச்சாருன்னா டெஃபினட்டாக ஒரு பண்ட்டுக்கோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கோ ஒரு ரிலாக்ஸேஷனாக அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். முல்லட்பூர் ஸ்பின் வெர்சஸ் பேட்டர். ஸோ 2 டீமோட பேட்டிங் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஒரு மாதிரி பாகிஸ்தான் டீம் தான். பாகிஸ்தான் டீம் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, பாகிஸ்தான் டீம் எப்போ ஜெயிச்சு உள்ள ஃபைனல் வருவாங்கன்னு தெரியாது, எப்போ 5 விக்கெட் ஒருத்தர் எடுப்பார், எப்போ ஒரு 100 ரன் ஒருத்தர் அடிப்பாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த டீம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் சரியில்லாம், எப்போ வேணாலும் ஒரு மாதிரி கோயில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீமோட பேட்டிங் இருக்குது. இப்போ லியம் லிவிங்ஸ்டன் ஸ்பின் நல்லா ஆடுவார். இப்போ லியம் லிவிங்ஸ்டன், முல்லன்பூர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு இந்த பிச்சில் இருக்குங்களா. இப்போ பேட்ஷாவை எடுத்துக்கோங்களேன், பேட்ஷா வராருன்னா அக்சர் பட்டேல் கையில் நியூ பால் கொடுக்கறதுக்கு அக்சர் பட்டேல் ஒரு ரிஷப் பண்ட் பெருசாக தயங்க மாட்டாருன்னு ஒரு பக்கம் எனக்கு பர்டிகுலராக தோணுது. பட் பார்ப்போம். ஆனால் இந்த 8 ஓவர் கிட்டத்தட்ட இந்த 8 ஓவர் யாராவது தாண்டிட்டாங்க, அவங்க ஸ்பின்னர்ஸ் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அதாவது டீசல் இருக்கக்கூடிய ஒரு முகேஷ் குமார், அதுக்கப்புறம் நார்க்கியா ஆளுவாராலேன்னு தெரியல. இப்போ நார்க்கியா வந்துட்டாருன்னா இப்போ நார்க்கியாவோட போது ஒரு 2 ஓவர் திரும்பி அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஓவரை தாண்டறதுக்குள்ள டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடலாம். டெத் ஓவர் முகேஷ் குமார் வருவார். பட் இங்கே முல்லன்பூர் ப்ளஸ் இந்த ஸ்பின் அப்படிங்கும்பொழுது இந்த 8 ஓவரை கடக்கிறது அப்படிங்கிறது இவங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு லியம் லிவிங்ஸ்டனுக்கும் சரி, மேபி ஒரு சிக்கந்தர் ரசா வந்தாலும் சரி, ஒரு பேர்ஷா வந்தாலும் சரி. பட் அதை தாண்டி ஒரு தவான் ஸ்பின்னை ரொம்ப சூப்பராக ஆடுவார். ஜிதேஷ் சர்மாவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான ஒரு ஆடிஷனும் கூட இங்கே எப்படி ஆட போறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறதையும் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் எப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வார்னர், ஷா, மார்ஷ், பண்ட், ஃப்ரேசர் ஒருவர், அக்சர் பட்டேல், குமர் குஷகரா வந்து எனக்கு தெரிஞ்சு அவரா இல்லை லலித் யாதவா விக்கெட் கீப்பிங் பண்ணுறான்னா பண்ட்டு தான், இல்லை குமர் குஷகரா தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை குஷகரா இல்லை கீழே வந்து உங்களுக்கு நாட்டியா இல்லை மேலே நான் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இஷாந்த் சர்மாவோட இந்தியன் ஃபாஸ்ட் பாலரோட ஆட வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி அடிச்சு கொண்டு போவாங்க, திடீர்னு சரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பரார் ஐபிஎல்னு வந்துட்டா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ராகுல் சகர் ஒரு லெக் ஸ்பின்னர். பட் அவர் டொமஸ்டிக்ல எப்படி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜஸ்தானுக்காக நல்லா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு எல்லா ஃபார்மேட்லையும். ஆனால் எனக்கு என்னன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்பின் அட்டாக்கும் இவங்களோட ஒரு பேட்டிங் அட்டாக்கும் எனக்கு என்னமோ ஒருவேளை பஞ்சாபை பீட் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. பட் இந்த பக்கத்தில் பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் இப்போ ஹர்ஷ்தீப் சிங், ககிசோர் ரபாடா, சாம் கரன் இந்த 3 பேரும் அப்படிங்கும்பொழுது இந்த கண்டிஷன்ஸில் இவங்க எப்படி பவுல் பண்ண போகிறாங்க. இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கோட யார்கர், ககிசோர் ரபாடா நியூ பால் பவுலிங் வித்தவுட் நார்க்கியா அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை.
சாம் கரன் ரொம்ப நாளா அவர் தேடிக்கிட்டு இருக்காரு T20 கிரிக்கெட்ல இப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டீமோட ஸ்ட்ராங், அதாவது இந்த டீம் ஒரு வகையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் முல்லன்பூர்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இந்த டீம் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் முல்லன்பூர்ல இவங்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலரா தோணுது. ஸோ வெற்றியோட ஐ திங்க் ரிஷப் பண்ட் ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர் இவங்க கொண்டு வந்தாலும் இல்லை மிடில் ஒரு மாதிரி யாரை கொண்டு வந்தாலும் அடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேசர், ஒரு ஸ்டப்ஸ், ஒரு அக்சர் பண்ட், ரிஷப் பண்ட், ஒரு மிச்சல் மார்ஷ் இருக்கிறாங்க, மேலே வார்னர் இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருக்காங்க. நின்று ஆடுறதுக்கும் அவங்க கிட்ட ஒரு மாதிரி நல்ல டீம் வச்சிருக்கிறாங்க. நான் ரிஷப் பண்டே நின்று ஆடுவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நேருக்கு நேர் பேட்டில். எல்லாத்தையும் பற்றி பேசியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் வர்சஸ் ஸ்பின்னில் ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க. ஸோ அங்கேயே முடிஞ்சிருச்சு. 52% டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் வெற்றியோட டெல்லி ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்ததான் இந்த மேட்சோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பிச்சு ஸ்பின்னு சொல்லிட்டேன். ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஸ்பின்னை யார் நல்லா ஆடுவாங்களோ நீங்கள் அவங்களை எடுத்து வச்சுக்கோங்க. குல்தீப் யாதவ், ஹர்பீல் பரார், ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு டெத் ஓவரில் போடுவார். ஒரு 2-3 விக்கெட் வரும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கலீல் அகமது, எனக்கு நியூ பால் போடுறதுக்கு ஒருத்தர் தேவை. அதில் கலீல் அகமதை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் வந்து அக்சர் பட்டேல், லியம் லிவிங்ஸ்டன். ஆல்ரெடி நான் 2 ஸ்பின்னரை பிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்பின் ஆல்ரவுண்டர் 2 பேர். பேட்டிங்கில் வந்து ஷிகர் தவன், டேவிட் வார்னர், ஃப்ரேசரை பிக் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் ஷாவை பிக் பண்ணலாமான்னு. அது கன்னிவெடி, ஓகேங்களா? ஷாவை பிக் பண்ணுறதுங்கிறது ஏன் கன்னிவெடின்னு சொல்கிறேன்னா அடிப்பாரு, அடிக்காமலும் போவாருன்றதுனால நான் அவர் பிக் பண்ணல. பட் ஃப்ரேசர் இன் முல்லன்பூர் யோசிச்சு பாருங்க. பட் லியம் லிவிங்ஸ்டன் நான் எடுத்துருக்கிறதுனால இப்போ ஃப்ரேசரை பிக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியன் கண்டிஷனில் மார்ஷ் நல்லா ஆடி இருக்கிறாருங்கிற தாட் உங்களுக்கு இருக்கலாம். பட் அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம், பார்த்துக்கோங்க. அண்ட் பேர்ஷோவை நான் கம்பேர் பண்ணுவேன். எனக்கு டெஸ்ட்டில் ஒரு நல்லா விளையாடலை, ஓகேங்களா? கிரிக்கெட்டில் கொஞ்ச நாள் நல்லா பண்ணல அப்படின்னா நான் பேர்ஷோவை எடுக்க மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் ரிஷப் பண்ட், ஜிதேஷ் சர்மா 30 ரன் கேரண்டி, பண்ட் 25 ரன் கேரண்டி ஆடிடுவாங்க. ஷிகர் தவான் 30 ரன் கேரண்டி. மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்க முடியாது, விக்கெட்ல பெருசா மூவ். பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்விங் ஆகுது, மூவ் இருக்குன்னா நீங்க தவான் எடுக்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கலாம், ஓகேங்களா? அதாவது எடுக்க வேணாமான்னு யோசிக்கலாம், அதாவது எடுக்க வேணாம்னு கூட யோசிக்கலாம். பட் பிச் முல்லன்பூர் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். அண்ட் இப்போ ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கலாம்னா கொஞ்சம் கொஸ்டின் தான். பட் அக்சர் ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் யாதவ், தவானை போடுறீங்கன்னா அது ஓகே, உங்களுக்கு மினிமம் கேரண்டி தவான். ஸோ பார்த்துக்கோங்க. குல்தீப், அக்சர், தவான் இந்த 3 பேர் தான், ஓகேங்களா? அந்த 3 பேரில் நீங்கள் 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணி பாருங்க, மேபி கை கொடுக்கலாம். அண்ட் ஹர்பித் பரார் ஒரு ஐபிஎல் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாருங்கிறதுலையும் பார்க்கறதுலையும் எனக்கு ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை நல்லா பண்ணுறாரு, எஸ்பெஷலி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். லெவல்ஸ் ஒரு குழப்பம், இந்த டீம் எப்படி ஆட போறாங்கிறதுல ஒரு திருப்பம், என்ன பண்ண போறாங்கிறத பார்ப்போம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. KKR vs SRH மேட்ச் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி CSK vs RCB மேட்ச் ரிவ்யூ வரும், மறக்காம பாருங்க. டெய்லி உங்களை சந்திக்கிறேன்.